இந்த மாதிரி மயிலிறகுகளை தடவிட்டு ஒரு கட்சி நடத்தினா அது எங்கே விளங்கும்? இவர் எல்லாம் சம்பாதிச்சு வருவாராம், அரசியலில் பார்ட் டைம் வச்சு வரான். என்னங்க பார்ட் டைம் வச்சுன்னு கேட்டால் யார் தான் ஃபுல் டைமர்? எல்லாருமே பார்ட் டைம் பண்ணுவாங்க. எப்படிங்க சொல்லின்னு கேட்டால் அண்ணாமலை அரசியல் செய்து கொண்டிருந்தார், டே டு டே பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தார், திமுகவை அடித்தார், பக்கத்தில் இருக்கிற அதிமுகவை சேர்த்து அடித்தார். அவங்கெல்லாம் ஒன்றிணைறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் ஒரு கட்சி தலைவர் தான். அதான் என்ன பண்ணுறீங்க? கூட்டணி சேர்ந்துருக்காரு ராஜ்யசபா. என்ன கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க? ஒரு 2 சீட்டு கொடுத்தாங்களா? ராஜ்யசபா பெரிய கட்சி தானேங்க. ஏங்க ராஜ்யசபா கொடுங்க, 2 சீட் நிற்கலாங்களா? வணக்கம் சார். வணக்கம். ஸோ அந்த ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக என்கவுண்டர் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸில் 3 பேர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. சிசிங் ராஜா அப்படின்னு கடைசியில் அவர் அந்த கொலைவர்களில் நாங்கள் வேறு ஒரு வழக்கு கொண்டு போகிறப்ப தப்பிக்க போனது சுட்டு கொண்டு அப்படி தான். இப்போ இந்த நம்ம கமிஷனர் அருண் பதவியத்தில் வந்து தொடர்ச்சியாக 3 என்கவுண்டர் அப்படின்னு சமூகத்தில் ஃபயர்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்கவுண்டர் வந்து பொதுமக்கள் பார்வையில் கொண்டாடப்பட விஷயமா இருக்குதா இல்லை இது தப்பான விஷயம் பண்ணலாம்? என்கவுண்டரு ஆக்சுவலாக என்கவுண்டர்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதுன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்து சமூக வலைதளங்கள் இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தானே ஆட்கள் நிரம்பி இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் இது தப்புன்னா கூட அது ஒரு 10 பேர் கீழே வந்து சண்டை போடுவோம். இவங்க சும்மா நீங்கள் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா கூட பாருங்கள், ஆக்சிடென்ட் எதுக்கு பேர் வச்சுருக்காங்க? திடீர்னு நடக்கிறது விபத்து. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் பண்ணவொன்னே கொல்லணும், தூக்கில் போடணுன்னுவாங்க. அவனை வரும்போது யாரையும் ஏற்றி கொள்ளணும் வருவான். ஒரு 2 பேரில் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்கும்போது தான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்டுக்குன்னு சட்டம் என்ன இருக்குது? 304 ஒரு சட்டம் இருக்குது. 304A ஒன்று இருக்குது. நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறீங்க, எங்கேயா தலைமறைவாயிட்டீங்க, அப்புறமா உங்களை பிடிக்கிறாங்கன்னா அப்போ கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க, உங்கள் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வரும். இது எல்லாமே வயலேஷன். இது வந்து அஃபென்ஸ் கிடையாது, குற்றம் கிடையாது. இது விதி மீறல். இந்த மாதிரி விஷயம் வரும். இதுக்கு தண்டனை என்ன தண்டனை? மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் என்ன தண்டனையோ அதுதான். வழக்கு நடக்கும், இழப்பீடுக்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இது பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்ட இழப்பீடு. இவருக்கு அதிகபட்சம் 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் தண்டனை. அந்த அவருடைய அந்த டைமில் நடந்ததை பொட்டி வரும். அப்போ ஆக்சிடெண்ட்டுக்கு போய் நீங்கள் ஆயுள் தண்டனை, கொலை குற்றத்துக்கான மரண தண்டனை இல்லை 5 வருஷம் 10 வருஷம் கொடுனா ஒத்துக்குவீங்களா? விபத்து. ஆனால் சமூக வலைதளத்தில் என்ன சொல்லுவாங்க? அவனை கொல்லு, அவனை தூக்கில் போடணுன்னு. அப்போது இந்த வழக்குக்கு இந்த இதுக்கு இவ்வளோ தண்டனை இருக்குதுன்னு இருக்குது. ரவுடிகள் தாதாக்கள் எப்படி உருவாகிறாங்கன்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஒரு ரவுடி சாதாரணமாக உருவாக மாட்டான். அவன் அந்த ஏரியாவில் உருவாகும் பொழுது அவனுக்கு ஒரு செல்வாக்கு, அரசியல் பின்புலம், இந்த மாதிரி காவல்துறை வந்து ஒரு கட்டத்தில் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அவனை வந்து கைது பண்ணுறது. இப்போ அவன் ஒரு ரவுடியும் ஒரு சாதாரண ஒரு நபரும் தண்டனை இது குற்றம் செஞ்சால் ரவுடி வந்து அவர் செல்வாக்கில் தப்பிச்சிக்குவார். கொலை பண்ணார்னா கொலைக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த டீம் வந்து கொலை பண்ணும். அப்போ இந்த நீங்கள் காவல்துறையுடைய வேலை என்ன? அதை கண்டுபிடிச்சி கொலையாளியை கைது செஞ்சு சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து சாட்சிகளை கோர்ட்டில் நிறுத்தி வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி தர்றது. ஆனால் இங்கே காவல்துறையுடைய இது எப்படி இருக்குது? நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% கூட இல்லை. 100 கொலைகள் நடக்குதுன்னா அதில் 5 பேர் கூட கன்விக்ட் ஆகிறதில்ல. மீதி எல்லாம் இப்போ இந்த சீசிங் ராஜா மேலே 6 கொலை வழக்கு, அந்த காகத்தோ பாலாஜி மேலே 7 கொலை வழக்கு, இப்போ சிடி மணி பிடிச்சிருக்காங்க, அது இருக்கும், பல இது இருக்கும். இப்போ இவங்க மேலெலாம் இவ்வளோ கொலை வழக்கு, இவ்வளோ இது இருக்குது, ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, A+1 ரவுடி, இவங்களாம் எப்படி இவ்வளோ நாளாக இதாகிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு ஏன் தண்டனைன்றது கிடைக்க மாட்டேங்குது? அதில் அப்போ காவல்துறையோட பங்கு இல்லையா? நீங்கள் வழக்கு எந்த விதத்தில் நடத்துகிறீங்க? இப்போ இந்த மாதிரி ஸ்பீடு கோர்ட்டு என்னென்னமோ வந்துடுச்சு. ஆனால் இது இவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் சேர்றது. இப்போ 2-3 பெரிய ரவுடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்சியில் சேர்ந்து இது பலரும் பார்த்தீங்கன்னா அரசியல் செல்வாக்கூட இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில். அப்போ இது எல்லாமே இவர்களை சார்ந்து இருக்குதா? ஆனால் இந்த மாதிரி வளர்ந்த ரவுடி உண்மையிலே ஒரு சமூகத்துக்கு சீர்கேடு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோழைகள் தான் அவங்க. சமூகத்துக்கு எந்த வகையிலும் பயனில்லாதவர்கள். இவர்கள் வந்து இருக்கிறது இல்லாத பற்றி யாரும் கவலைப்படல. ஆனால் நடைமுறைன்றது, சட்டம் சார்ந்த நடைமுறைன்றது வந்து எனக்கு என்னென்னு என்கவுண்டர் பண்ணுறது, அந்த என்கவுண்டர் சொல்கிற நரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். கூட்டு போவாங்க, சிசிங் ராஜா பிடிச்சிட்டாங்க, ரைட்டு. எது சொன்னாங்க? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட சிசிங் ராஜா ஆந்திராவில் கைது.
அவங்க ஒய்ஃபு நேற்றே ஒரு வீடியோ போட்டாங்க, நைட்டே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி Encounter பண்ண என்கவுண்டர் பண்ண போறாங்க போகிறாங்களா, அப்படின்னு பயமாக இருக்குது அது. இவரை ஆயுதம் எடுக்க கூட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறாரு தெற்கு மண்டல இணை ஆணையர், இந்த மாதிரி கூட்டு போனோம், ஆயுதத்தை எடுக்க சொன்னோம், வேலைச்சேரில் துப்பாக்கி எடுத்தோன்னா அவர் இளங்கனி அந்த இன்ஸ்பெக்டர் மேலே சுட்டார் 2 தடவை, காரில் புல்லட் பாம்பு பாடலை திருப்பி சுட்டதில் அவர் இறந்து போயிட்டார். அப்போ ரிப்போர்ட்டரோட கேள்வி என்ன இருக்குது, திருப்பி காலில் சுட வேண்டியதானே, ஏங்க இல்லை இருட்டில் சுட்டதுனால தெரியல, கரெக்டாக மார்லையும் வயிற்றுலையும் பாஞ்சிடுச்சு குண்டு. அப்போது இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு தடவை கைது பண்ணியிருக்கீங்க, ஆந்திராவிலேருந்து கூட்டு வரீங்க, பல மாதம் தலைமறைவாக இருந்தவர் கூட்டு வர்றீங்க, அது என்ன விடி இருட்டில் கூட்டு போய் துப்பாக்கி எடுக்கிறது, துப்பாக்கியே எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பகலில் கூட்டு போக வேண்டியதானே. சாதாரண குற்றவாளிக்கே கை விலங்கு, இந்த அக்யூஸ்ட்டு திருடுவானே, வீடு பூந்து திருடுவானே, அவனுக்கே கை விலங்கெல்லாம், இவருக்கு ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி அவர் போய் துப்பாக்கி அவரே தான் தோண்டி அவரே தான் எடுக்கணுமா, இங்கே புதைச்சிருக்கேன்னு காமிச்சா எடுக்கக்கூடாதா. இந்த மாதிரி பல என்கவுண்டரில் பார்த்துருக்கோம், கவருக்குள்ளே வந்து எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட முயற்சி பண்ணார், அதனால் திருப்பி சுட்டு என்கவுண்டர்ன்றதெல்லாம். அப்போ இந்த நரேஷனையாவது ஒழுங்காக செட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கேள்வி கேட்க வைக்காதீங்க. பிளான் பண்ணி என்கவுண்டர் பண்ணுங்க, பிளான் பண்ணி நீங்கள் வந்து அதான் நரேஷன்னா கரெக்டாக இருக்கணும். அவர் இதை இப்போ காக்காத்தோ பாலாஜிக்கு பண்ணாங்க, வந்தார், கார் தப்பிச்சு ஓடினார், இது பண்ணார். நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இது விசாரணையில் தான் தெரியும். இதில் நீங்கள் என்ன, அவன் வர்றாரு, தப்பிக்கிறாரு, போகிறாரு, போலீஸ் தோத்திட்டு போகுது, அது நைட்டாக பார்க்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வாகன சோதனைன்றது எப்போ வேணால் நடக்குது, நைட்டில் நடந்திருக்கு, தப்பிச்சு போகிறாரு, மடக்கும் போது அவர் காரை நிறுத்திட்டு சுடுறாரு, வேறு வழியில் திருப்பி சுடுறாங்க, பிடிக்கிறாங்கன்னு. இதில் வந்து என்னன்றதை நீதிமன்றம் தீர்மானிக்கும், விசாரணையில் தெரிய வரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதாவது இன்னொன்று என்கவுண்டர் அடுத்தடுத்து 3 என்கவுண்டர்கள் ப்ளஸ் தமிழ்நாட்டிலையும் அந்த நேற்று கூட ஒரு 2 ரவுடியை 2 முட்டிலையும் கரெக்டாக அந்த இடத்துல சுட்டுருக்காங்க, 2 முட்டிலையும். அதெல்லாம் பல சந்தேகங்களை உருவாகுது. சரி ரைட்டு, குற்றவாளிகள் பெரிய குற்றவாளிகள் கொஞ்சம் குற்றம் குறையும் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் ஃபயர் விட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சட்டத்தை தாண்டின செயல் அப்படின்றத வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் லைட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க, என்கவுண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அப்படின்னு. முதல் என்கவுண்டர் நடந்தப்ப திரும்பவும் இந்த பதில் சொல்கிறாரு, என்கவுண்டர் மேலே எங்களுக்கு விருப்பம் கிடையாது தான், ஆனால் ஆம்ஸ்டாமுக்கு எங்களுக்கு 19 ரூபா வேண்டான்னு சொல்லிக்க முடியலை. அதுதாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களும் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கை கால் உடையிறது, எல்லாருக்குமே கை கால் உடையுதா, எல்லாருமே பாத்ரூமில் வலிக்கு விடுறாங்களா, இந்த போக்கு வந்து அனுமதிச்சுட்டே இருந்தால் இது லாஸ்ட்டில் குற்றவாளிகள்ன்றதை தாண்டி வேறு ஏதாவது, இப்போ அரசியல் பேசுகிறவங்கள வேறு ஏதாவது ஒரு இதுவோ சாதாரண மக்கள்கிட்டையும் இது நடக்க ஆரம்பிக்கும் தைரியமாக. இப்போ கூட நேற்று சிவகங்கையிலே எங்கேயோ ஒரு பையனை கூட்ட போய் கையை ஏதோ உடைச்சிட்டாங்கன்னு பெரிய அளவில் மறியல். அப்போது இது இப்படியே விட்டு போனால் என்ன ஆகும், போலீஸ் கையில், போலீஸும் ஓரளவுக்கு தான், போலீஸ் கையில் அதிக அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும், போலீஸ் ஸ்டேட் ஆகிடும். அதனால் என்கவுண்டர்ன்றது வந்து ஒரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நானும் சொல்கிறேன். இருட்டில் பார்த்தோம், எங்கே சுட்டோன்னு தெரிலன்றது, ஏன் இருட்டில் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்றது தான். ரெண்டாவது, சில பேர் கேட்கலாம், இவங்களுக்காக நீங்கள் பரதா போடலாமா, அவன் மேலே எத்தனை இது இருக்குது. தாதான்னு நான் போட்டதுக்கே ஒருத்தர் வந்து திட்டுறாரு, நீங்கள் எல்லாம் பத்திரிக்கைலாம் இந்த மாதிரி தானே உருவாக்குறீங்க. நாங்கள் ஏன் உருவாக்குறோம், ஒரு கொலை பண்ணால் 2 கொலை பண்ணால் ரவுடி, அதே நான் 10 கொலை பண்ணுறான் 50 வழக்கு இருக்குது டீம் வச்சு பண்ணுறான்னா அவன் தாதா தான், அப்போ தாதா தானே போட முடியும். அதனால் இது இவர்கள் சமூகத்துக்கு தேவையில்லாத மனிதர்கள் தான். ஆனால் சட்ட நடைமுறையை மீறும் பொழுது நம்ம அதை வந்து கொஸ்டின் ஆகிறோம். இதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் கரெக்ட். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கை உடைக்குது காலை உடைக்கணும். அதனால் விசாரணை நடக்கும், தொடர் என்கவுண்டர்கள் ஏன் அப்படின்றத மற்ற கட்சிகளும் இப்போ சிபிஎம் ஆரம்பித்தோம் ஆரம்பிப்பாங்க, இது போகும், பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட், நீங்கள் சொன்ன வச்ச பாயிண்ட் வரைக்கும்னா ரவுடி என்கவுண்டரையும் கொண்டு போகாமல் முன்னவே தண்டனை கொடுத்தீங்கன்னா விஷயம் சரியாக இருந்திருக்கு. விசாரணை கரெக்டாக நடந்து தண்டனை, அதாவது பர்சன்டேஜ் சொல்கிறேன்ல, அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக கைது பண்ணியிருப்பாங்க, அவன் பார்த்தா வெளில சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் ஒரு தண்டனை ஐஓவுடைய ஒர்க்கு. ஐஓன்னு எதுக்கு சொல்கிறேன், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவருடைய ஒர்க்கே அதுதான். அதில் தான் காவல்துறையுடைய வெற்றி இருக்குது. ஆனால் இங்கே அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%. நான் சொல்ல, எஸ்சிஆர்பி என்சிஆர்பி சொல்லுது, கிரைம் ரெக்கார்டு பியூரோ சொல்லுது. ரைட், ஓகே சார். இப்போ மக்கள் நீதி மையமுக்கு கமலஹாசன் மீண்டும் தலைவராக இருக்கா? ஆமாம் சார், செயற்குழு பொதுக்குழு கூட்டாங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க, கூட்டினாங்கல்ல, கட்சி இருக்குது, தலைவர் இருக்காரு, தலைவர் இருக்காரு, இல்லை கட்சி இருக்குது. கரெக்ட். ஏன் அப்படி சந்தேகம் வருதுன்னா, திடீர்னு ஒரு அம்மா பஸ் ஓட்டினாங்க, அந்த அம்மாவுக்கு வேலை போயிடுச்சு, அது கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருந்தா பஸ் ஓனர் என்ன பண்ணுவார், ஏம்மா
அது ப்ரைவேட் பஸ்ஸு ம். முந்திட்டு ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ம். அப்படி வரும்போது கீர் ஃபஸ்ட்டு கீரில் தான் வண்டி நிற்கும். பைக் அடிக்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஏய் வந்துட்டான்டா தூக்குடா அப்படின்னு. நமக்காக இடுப்பு உடஞ்சிரும். நீங்கள் இப்போ இங்கே பிடிசிலாம் உண்மையிலே நம்ம டிரைவர்லாம் பாராட்டணும். மொல்லமாக இப்போ நம்ம உடம்பு கூட அசையாது. அவ்வளோ நாயக்காக கொண்டு போவாங்க. அதே மீறி போகணும்னு நினச்சா நம்மளால் பைக்கின்னு குறுக்க போவோம். ஆனால் அங்கெல்லாம் அப்படி கிடையாது. ப்ரைவேட் பஸ்லாம் சும்மா போட்டுன்னு போவாங்க. கலெக்ஷன் வசூல் தானே. அந்த இடத்துல ஒரு பெண் அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது பெரிய விஷயம். அவ்வளோ இப்படி பஸ்ஸை நம்பி கொடுக்குறது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு ஒரு நாள் வானதி சீனிவாசன், ஒரு நாள் கனிமொழின்னு, அப்புறம் கீழே நிறுத்திக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கலாம் வச்சுக்கிட்டு, அப்போ ஓனர் என்ன பண்ணுவார்? எனக்கு வருமானம் முக்கியமா? உனக்கு ஃபோட்டோ ஷூட் நடத்துருக்காரு, நான் பஸ்ஸு நடத்துகிறேன், ஒரு பஸ்ஸையும் வித்துட்டு போக சொல்லிட்டு போகலான்னு அனுப்பிச்சி விட்டார். உடனே அந்த அம்மா ஐயோ, அவங்க ஏற்கனவே சமூக வலைதளத்தில் பெரிய ஆள் அவங்க. உடனே அதெல்லாம் போட்டோன்னே இவர் உடனே கூப்பிட்டு கார் கொடுக்குறாரு. அப்போ இவங்க நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதா? நீங்கள் பண்ண வேண்டியது தீர்வு. இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ படிக்காத ஏழைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, உண்மையாக உழைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதை போய் பார்க்குறீங்க? சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு பண்ணுற ஆட்கள் அதை நம்பி அவங்களுக்கு கூப்பிட்டு கார் கொடுக்குறீங்க, அந்த வேலை பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அரசியல் கட்சி எந்த லெவலில் இருக்கும்? அந்த லெவலில் தான் இருக்கு. எல்லா கட்சிகளும் அப்படி தான் பண்ணிக்கலாம். எல்லாரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ இப்போ நேற்று கூட ஏதோ டிஎம்கேல கொடுத்தாங்க, 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு ஆடு அப்படின்னு. துரைமுருகன் பையன் கூட எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கணும் தாங்க, நீங்கள் ஒரு ஆடு வச்சிங்க. உங்களுக்கு காமெடியாக போச்சுன்னு வச்சிங்களேன். தெரியுதா வித்தியாசம்? 2 பெண் குழந்தைகள் இருக்கிற குடும்பம் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். கிராமத்தில் ஒரு ஆடு கொடுக்குறாரு ஊராட்சி தலைன்னு உண்மையிலே பாராட்டணும். ஒரு ஆடுன்றது 2 ஆடு ஆகும், 4 ஆடு ஆகும், 10 ஆடு ஆகும். ஜெயலலிதா கொண்டு வரலையா விலையில்லா கறவை மாடுகள் திட்டம்? நீங்கள் பால் உற்பத்தியை பெருக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. பொன்ராஜ் தான் அவர்கிட்ட தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். 1 கோடி லிட்டரு நம்ம நம்மளது இன்றைக்கி 30 லட்சம் லிட்டர்னு வச்சிங்களேன். கர்நாடகாலாம் எங்கேயோ போயிட்டான். நம்ம அந்த 30 லட்சம் லிட்டர்லேயே நம்ம திருப்பதிக்கு சப்ளை பண்ணுறோம், மற்ற இடங்களை ஏற்றுமதி பண்ணுறோம். ஆவின் அவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது. இதை 1 கோடி ஆகணும்னு ஜெயலலிதா கேட்கும் பொழுது டக்குன்னு ஆகிட முடியாது மேடம், அதுக்கு சில நடைமுறைகள் இருக்குது. நம்ம அதை விட வேறு ஒரு வழி பண்ணலாம். நீங்கள் கொடுக்குறது இலவச கறவை மாடுன்ற மாதிரி மக்களுக்கு நீங்கள் கொடுங்க. அப்போ பால் உற்பத்தி பெருகும், அவங்க பொருளாதாரமும் கொஞ்சம் உயரும். ஒரு மாடு கொடுக்குறீங்க, 2 மாடு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க பால் கறந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் வருது வச்சுக்கிங்க. அப்போ ஒரு அமௌண்ட்டு அவங்க கைக்கு வரும். அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு சொசைட்டியில் பால் ஊற்றுவாங்க, கவர்மெண்ட் சொசைட்டியில் தான் ஊற்றுவாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கி அவங்க ஏதாவது பொருள் வாங்குவாங்க. அந்த பொருளை விற்கிறவன் அவனுக்கு வருமானம் வரும். இப்படியே ஒன்று சார்ந்து ஒன்று அந்த கிராம பொருளாதாரம்னுவாங்க. அதான் அமர்த்தியாசன் மாதிரி இவங்கெல்லாம் சொன்னது. ராகுல் காந்தி கூட சொன்னாங்களே, கிராமத்தில் விவசாயிகள்கிட்ட காசு போகணுன்றது. இது ஒரு பெரிய செயின். இது ஆக்சுவலாக தான் யோசிக்கணும். நீங்கள் பணம் ரொட்டேஷன்றது கீழே வரைக்கும் பரவி இருக்கணும், பணம் போய் முடங்கக்கூடாது. அப்போ அந்த மாடு கொடுத்தப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 42 லட்சம் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு இது வந்தது. அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் சாதாரண மக்கள் இதுதான். நீங்கள் அந்த மாதிரி கமல்ஹாசன் கூப்பிட்டு ஏழை மக்களுக்கு கறவை மாடு கொடுக்குறதோ இல்லை படிக்கிற பசங்க ஏதோ ஒன்று பண்ண அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. பண்ணலைன்னா நான் சொல்ல பண்ணியிருக்கலாம். இந்த இது சொல்கிறேன், இந்த பார்வை சொல்கிறேன். ஒரு அம்மா இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டு பஜனை பாடி நிற்குது, அப்படி சுற்றி நிற்குது, கொடுத்த வேலையிலையும் அந்த வேலையை ஃபோட்டோ ஷூட் வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓனர் வேறு வழி இல்லாமல் அம்மா நான் சம்பாதிக்கணும், நான் நல்ல டிரைவராக போட்டுக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ற அதுக்கு அந்த அம்மா எடுத்து போடுது. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு இவர் ஒரு கார் வாங்கி கொடுக்குறாருன்னா அந்த பார்வை கட்சி நடத்துகிற பார்வை இல்லை. அதுக்கு சொல்கிறேன். அது மட்டும் பண்ணல, அவர் இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்காரு. சும்மா அந்த வாட்ஸ்அப்பில் பேசியிருந்தவங்களாம் கூப்பிட்டு எல்லாம் எம்எல்ஏ சீட்லாம் கொடுத்தாரு. லாஸ்ட்டில் தோற்று போனோன்னு நின்னாங்களா? ஒரு கட்சின்றது ஒரு இப்போ சீமான் எடுத்துங்க, அவங்க கட்சியில் யாரும் ஜெயிக்கிறதே இல்லை, பர்சன்டேஜ் உயர்த்திட்டு வராரு. ஆனால் யாராவது ஜெயிக்கிறாங்களா? யாராவது கட்சி விட்டு போனாங்களா? நின்ன அது வேற, அது முரண்பாடுகள்னால வெளியில் போகிறது. இந்த நின்ன வேட்பாளர்களில் கட்சி தோற்ற அன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்றைக்கி அப்படியே பறக்கிற மாதிரி எதாவது போச்சா? போகல. அதுதான் கட்சி. ஆனால் இவர் அன்றைக்கி மக்கள் நீதி மையம் தோற்ற அன்றைக்கே மகேந்திரன் எல்லாம் எகிர்னாங்க. கொஞ்ச நாளில் இருக்கிற வேட்பாளர் இப்போ யார் இருக்கா? அந்த போலீஸ் ஐபிஎஸ், ரிட்டையர்ட் போலீஸ் ஐபிஎஸ் ஒருத்தர் அவர் இருக்கார், ஸ்ரீபிரியா இருக்காங்க, வேற யார் இருக்கா? ஸ்னேகன் இருக்கார். அவர் இப்போ சீமான் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு, சவால்லாம் விடுறாரு. யாருக்கு விடுறாருன்னு தான் தெரியல. நானும் அந்த பேச்சை ஃபுல்லாக கேட்டேன். நீங்கள் கட்சி ஆரம்பித்த உடனே நீங்கள் அவுட்புட் பார்க்குறீங்க, என் கட்சி நாளைக்கானது, அதான் 10 வருஷம் கழிச்சு இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும்ன்றாரு, இங்கே அடிச்சா இங்கே தானே வலிக்கும். அவர் கட்சியோட கொள்கை அப்படி தான். அங்கே எப்படி வலிக்கும்? எங்கே இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும். அவர் கட்சி 2019
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பயே நாம் தமிழோட அதிக பர்சன்டேஜ் வாங்கியிருந்தார் அது உண்மை. மக்கள் நீதி மையம் நீங்க ஆரம்பிச்ச மக்கள் உடனே. நீதி மையம் ஆரம்பிச்ச பொழுது ம். அதோடைய ரீச் பயங்கரமா இருக்கும். ஏன்னா ரஜினி ஒதுங்கிட்டாரு, கமல் வந்துட்டாரு. கமலுக்கு ஒரு மதியதர வர்க்க ஓட்டு இருக்கு. நீங்க மயிலாப்பூர்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் பிளஸ் தேர்டு கொஞ்சம் நெருக்கி வந்தாங்க. ப்ளஸ்ஸு ஒரு பெரிய டீமு, ஒரு மாற்றத்தை விரும்புகிற டீமு கமல் பின்னாடி வந்தாங்க. ஆனால் அவருக்கு தான் பாவம் பேச தெரியல, என்ன பேசுறது எதை பற்றி சொல்கிறதுன்னு தெரியல. எடுத்த உடனே டார்ச் அடித்து உடைச்சாரு, வாரிசு அரசியலுக்கு எதிரானாரு. கரெக்டாக தான் வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சிட்டாரு, அது ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கிட்டாரு. அவர் அதான் சொல்றாரு, அரசியல்வாதி எல்லாருமே நிரந்தரம் கிடையாது, எல்லாருமே பகுதிநேர அரசியல்வாதி தான். யார்? திரு ஸ்டாலின், எல்லாருமே உதயநிதி என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை. உதயநிதி ரெஜெண்டே நான் விட்டேன் வந்துட்டார், பகுதி நேர அரசியல்வாதி கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சி அதிகாரத்தில் வந்து நானும் விட்டுருவேன், எனக்கு தொழில் இருக்கே அப்படின்றாரு. ஏடிஎம்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, இல்லை விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. திருமாவளவன் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிருக்காரா தனியாக? இல்லை சீமான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரா? அப்படி கிடையாதுங்க. அவருக்கு பணம் வேணும். சரி, நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் என்னவா வேணா இருங்க, நீங்கள் என்னன்னா பண்ணுங்க. நீங்கள் டே டு டே அரசியலில் என்ன செயல்பாடு உங்களது இருக்குது? தினசரி நிகழ்வுகள் இருக்குல்ல, எந்த பிரச்சனையுமே இல்லையா? ஒரு மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த பிறகு நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எதுவுமே இல்லையா? அண்ணாமலையை எடுத்துக்கங்க, சீமானை எடுத்துக்கங்க, கமலஹாசனை எடுத்துக்கங்க, ஒரு ஒப்பீடு வைங்க. இந்த காலகட்டத்தில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அண்ணாமலை ஒன்றும் டெய்லி ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்தலை, சீமானோ டெய்லி ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்தலை. டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்களுடைய கருத்து பேட்டிகள் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் மற்ற இதில் போடுறது, இதற்கும் கமலஹாசனுடைய செயல்பாடையும் ஒரு ஒப்பீடு வைங்க. இவர் அதுதான் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னன்னா, வேலைக்கு இப்போ அண்ணாமலை வந்து தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருக்காரு, அவருக்கு தேசிய கட்சி ஃபண்டு கொடுத்துருது, இந்த சீமானுக்கு திரள் நிதி மூலமாக பணமும் வந்துடுது. எனக்கு நான் தொழில் பார்த்தாதானே, வேலைக்கு போனாதானே காசு வரும், ஸோ நான் என் வேலையும் அப்படி பார்க்கணும். யாருங்க அவங்கள வர சொன்னாங்க? அது சொல்கிறாரு. அப்படி யாருங்க வர்றீங்க? நல்லா சம்பாதிங்க. ஒரு மனிதன் வந்து இப்போ மார்க்சிஸ்டுகள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வருமானம்? நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு கிளையில் ஒரு கிராமத்தில் இருக்கிறான் அரசியல்வாதி, அவனுக்கு என்னங்க வருமானம்? முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்கவங்களா இருக்காங்களா இல்லையா? ஏங்க, கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கை இழந்து குடிசை, நாகை மாலின்னு ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கார், அவருடைய வீடு பார்த்துருக்கீங்களா? கமலஹாசன் வீடு பார்த்துருக்கீங்களா? பாதி நேரம் ஹோட்டலில் தான் தங்குவார் அவர். இப்போ தான் போட் கிளப்பில் வீடு வாங்கிட்டு போயிருக்காரு. ஹோட்டலில் ஒரு நாளைக்கு ரூம் வாடகை எவ்வளோ? அவர் தங்குற ஷூட்டு எவ்வளோ? 10,000 ரொம்ப 10,000 15,000மா? தெரிஞ்சது சார். லட்சக்கணக்கில் இருக்குமா? லட்சக்கணக்கில் போகும். அப்படியே எடுத்துடுறதுங்க. அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு மாடி வீட்டு ஏழை, எனக்கு வருமானமே இல்லை, நான் சம்பாதிக்கனால தான் நான் வந்து முன்னேற அரசியல்வாதியாக இல்லை அப்படின்னா இல்லை. அவர் முதல் அரசியல்வாதி எப்படி டெஃபினேஷன் பண்ணுறாருன்னா, 8 மணிக்கு தூக்கத்தில் இருக்கிறது கூட முதல் அரசியல்வாதி கிடையாது, ஏன்னா கனவுல வேற உலகத்துக்கு போகிறானே. என்னங்க அவர் பேசுகிறாருன்னு அதை சீரியஸாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இல்லைங்க, அவர் சொல்கிற கருத்து அது மீன் பண்ணுறேன். எங்கள் கலைஞர் எடுத்துக்கங்க, நைட்டு அவர் படுக்கிறதுக்கு 12-1 ஆகிடும். ஏன்னா ஒரு கட்சி தலைவர் முதல்வர் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவார். வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போதே பேப்பர் படிச்சுட்டே வருவாங்க. அதை படி இதை படி எல்லாம் படிப்பாங்க. வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்து உக்காந்தோன்னா பேப்பர் கட்டிங் எல்லாம் வந்துடும். எல்லாம் ஒரு பேப்பரையே படிச்சுடுவார். அரசியல்வாதி பத்திரிகையாளர்கிட்ட பேசுவார், எல்லாருக்கும் உத்தரவு போடுவார், பேப்பர் கட்டிங்கை வச்சு அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லுவார், பிஏக்களை கூப்பிட்டு உத்தரவு போடுவார், எல்லாம் பண்ணுவார். தப்பாக செய்தி இருந்தால் அந்த எடிட்டரை கூப்பிட்டு பேசுவார், எல்லாம் பண்ணுவார். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்து 9 மணிக்கு கட்சி ஆஃபீஸ் வந்துடுவார். முதல்வராக இருந்தால் அங்கே போயிடுவார். மத்தியானம் அறிவாலயம் வந்துடுவார், மறுபடியும் சாப்பிட போவார், மறுபடியும் அறிவாலயம் வருவார். இல்லாட்டி முதலமைச்சராக இருந்தால் ஒர்க்கு இருப்போம், எதிர்கட்சி தலைவர் இருந்தால் இருவார். 6:30 மணி வரைக்கும் அறிவாலயத்தில் இருப்பார், பேட்டி கொடுப்பார், போவார். மறுபடியும் அங்கே போய் என்ன பண்ணுவார், ஈவினிங்கு ஏதாவது கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். மேட்ரு என்னென்னா, வரணுன்னா வந்துரு, விஜய் வரல நடிக்கிறதை விட்டு வரேன்றாப்புல. உனக்கு என்ன அப்படியா? 300 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 700 கோடி ரூபா பிஸ்னஸ். போன வருஷம் விஜயுடைய 2 படம் 1000 கோடி ரூபா பிஸ்னஸ். 2 படம் 1000 கோடி பிஸ்னஸ்னால் அவருடைய சம்பளம் எடுத்துகிட்டா ஒரு 400 கோடி வரும். கரெக்டாக 50 வயசு நெருங்கிட்டு இருக்காரு. இன்னும் 10 வருஷம் சாதாரணமாக நடிக்கலாம். ரஜினியை கம்பேர் பண்ணால் 20 வருஷம் நடிக்கலாம். ரஜினி மாதிரி வர முடியாது, ரொம்ப கஷ்டம், அது நடிக்கலாம். அப்போது அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா முழு நேர அரசியல்வாதியாக வரணும் தானே வராரு, படத்தை நடிச்சுட்டு. நீங்கள் வந்து பார்ட் டைம் அரசியல்வாதியாக வந்து நீ மற்றவங்கள வந்துட்டு பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொன்னால் நீங்கள் இருங்க, நீங்கள் இருந்துட்டு போங்க. நீங்கள் அதுதான் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ட்வீட் பண்ணுவார், அது புரியாது, அது புரியுது 3 நாள் ஆகும், அதோட அவ்வளோதான். நீங்கள் ட்வீட் பண்ணுறதுக்கும் மக்கள் பிரச்சனையை பற்றி கருத்து சொல்கிறதுக்கும் என்ன சம்பாதிக்கணும்? சம்பாதிச்சு தான் அரசியல் வரும்னா யாருமே வர முடியாதுங்க.
அதுக்கு தான் நான் வந்து இடதுசாரிகளை நான் காமிக்கிறேன். நாகை மாலின்னு ஒருத்தர் எம்எல்ஏ அன்னைக்கு, அவர் வீடு வந்து குடிசை, ஓலை குடிசை. அவர் நான் எல்லாம் சம்பாரிச்சிட்டு கமல்ஹாசன் மாதிரி லீலா பேலஸில் சூட்டெல்லாம் போட்டு அங்கே தங்குற மாதிரி நிலைமை இருந்தால் தான் நான் அரசியல்வாதிக்கு வருவேன் அப்படின்னு முடிவெடுத்தார் அவர். பலர் இருக்காங்க. இவர் தானே சொல்லுவார், நான் சொல்கிறேன் என்ன இடதுசாரியில் பிடிக்கும் கிடைக்கும்னு. மோகன் ஒரு எம்பி இருந்தார் மதுரையில், எம்ஐடி வந்து வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாருங்க. இன்றைக்கும் பலர் இருக்காங்க. பாலபாரதியில் சாப்பாடு கட்டிட்டு வருவாங்க, மதியானம் சாப்பாடு. நீங்கள் கேரவன் இல்லாமல் வருவீங்களா? ஒரு பொதுக்கூட்டம் மட்டும் கேரவன் இல்லாமல் வருவீங்களா? அவர் ஒன்றும் பிறந்தது ஒன்றும் அப்படி ஒன்றும் பிறக்கல. அவர் அப்படி வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கிட்டீங்க. என்னமோ இன்றைக்கி பெரிய யோக்கியர் மாதிரி பேசினா முன்னாடி உட்கார ஸ்நேகனும் மற்றவங்களும் ஒன்றா கேட்பாங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவர் எல்லாம் சம்பாதிச்சு வருவாராம், அரசியலில் பார்ட் டைம் வச்சு வரான். என்னங்க பார்ட் டைம் வச்சுன்னு கேட்டால் யார் தான் ஃபுல் டைமர்? எல்லாருமே பார்ட் டைமர் தாங்கண்ணா. எப்படிங்க சொல்லின்னு கேட்டால் 8 மணி நேரம் தூங்குறாங்களா? இவர் மட்டும்னா 4 மணி நேரமாக தூங்குறாரு. எல்லாம் 8 மணி நேரம். நீங்கள் 8 மணி நேரம் தூங்குறீங்க. எவ்வளோ நேரம் தூங்குறீங்க? 6 மணி நேரம். 6 மணி நேரம் தூங்குறீங்க. உங்கள் ப்ரொஃபஷன்னா பத்திரிக்கை துறை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நான் 6 மணி நேரம் தூங்குறேன், என்னால் முழு. உங்கள் ஓனர் கேட்குறாரு, என்னப்பா நீ இந்த மாதிரி விட்டியாப்பா, சரியாக இது பண்ணு. இல்லைங்க நான் வந்து முழு நேரம் கிடையாதுங்க, யாருமே கிடையாதுங்க. இருக்கும் எப்படியா 8 ஹவர் தான் எல்லாம் வேலை செய்ய முடியும். அந்த 8 ஹவர்லேயே ஒரு ஹவர் நடுவில் நமக்கு ஓய்வு தேவை. கரெக்டாக மனித உழைப்பே 8 ஹவர் நிர்ணயிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே உங்களால் முடியாது. அப்போ அந்த 8 ஹவரை கரெக்டாக கொடுங்கன்னு. நீங்கள் என்ன அப்படி பெரிய வண்டி இழுத்து பாரம் மூட்டை சுமக்க போகிறீங்க? கட்சி தலைவராக நீங்கள் கருத்து சொல்ல போகிறீங்க. ஆர்எஸ் பாரதி இப்படி சொல்லியிருக்காரு, இது சரியில்லை, ஒரு அறிக்கை போடுவோம். அது நீங்களா போட போகிறீங்க? இப்போ அண்ணாமலை போடுறாரு. இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? அட்மின்றாரு. ஏப்பா இப்போ கலைஞரை என்ன பண்ணுவார்? அவராக எழுதுவார், உட்காந்து எழுதிட்டு இருப்பாரா? சண்முகநாதன் கூட இருப்பார், டிக்டேட் பண்ணுவார். இது ஃபுல்லாக அறிக்கை, டிக்டேட் ஆட்சி கொண்டு வா பார்ப்பார், இங்கே திருத்தம், ரைட் கொடுத்துரு, அவ்வளோதானே. ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும், கட்சி கூட்டங்கள் நடக்கும், ஆலோசனை சொல்லுவார். இந்த இடத்துல இந்த மாவட்டத்தில் இந்த இது சம்மந்தமாக கூட்டம் நடக்கும், தலைவர் நீங்கள் கலந்துக்கணும், டேட்டு பாருப்பா, இருக்கா, ரைட்டு வரேன் போ. இதுதானே பண்ண போகிறீங்க, வேறு என்ன பண்ண போகிறீங்க? டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். உங்களுக்கு அரசியலை புரிஞ்சிக்கணும். இன்றைக்கி அண்ணாமலை கூப்பிட்டு ஒரு மேட்டரை கேட்டிங்கன்னா ஃபுல்லாக சொல்லுவாரா மாட்டாரா? திருமாவளவன் கேட்டால் சொல்லுவாரா மாட்டாரா? இவர் ஒரே நாடு ஒரே தேர்தலில் இவர் சொல்கிறத பார்த்தா ஊரெலாம் ஒரே சிக்னல் போட்டுருணுமா என்னென்னவோ வளரிக்கிட்டு இருக்காரு. முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தலில் படிங்க, இதில் சரி இதில் தப்புன்னு பேசுங்க. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் பேசுகிறதுலையே அங்கே இருக்கிறவங்களே ஒன்றும் புரியாது நீங்கள் பேசுறதுலையே. அப்போ நீங்கள் அரசியலுக்கு வர்றதுலேயே என்ன பிரச்சனைனா, நான் வந்து பிக் பாஸ் போய் பண்ணுவேன், சினிமா நடிப்பேன், நடுவில் நான் அரசியலுக்கு வருவேன். சரி வாங்க, உங்களை நாங்கள் கேட்கல. ஆனால் டே டு டேல நடக்கிற விஷயங்களில் நீங்கள் எத்தனை ட்வீட் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள். இன்றைக்கி அரசியல்ன்றது ட்வீட்டு தான். கரெக்டாக ஃபேஸ்புக் கூட இல்லை, அது மாதிரி போச்சு. ட்விட்டரில் தான் பல பேர் அரசியல் நடத்துகிறாங்க, ப்ளஸ்ஸு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? என்றைக்கோ ஒரு நாள் தற்குன்னு முழிச்சுக்குவார், வாழ்த்து செய்திகள் ஏதோ ஒன்று போடுவார், அவ்வளோதான். அதுலேயும் இவர் டார்ச்சை உடச்சி அந்த டிவியெல்லாம் வேறு உடச்சார், வாரிசு அரசியல்னாரு. ஒரு படத்துக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அங்கே போயிட்டார். அதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்கல. தேர்தலில் போய் கேட்டார், கட்சி தான் நடத்துறீங்க, 2 சீட்டு காலத்துக்கு ஏற்றாப்புல பாசி சக்தி எதுக்காக எல்லா கட்சியும் ஒன்று இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒன்றிணைறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரு கட்சி தலைவர் தானே. அதான் என்ன பண்ணுறீங்க? கூட்டணி சேர்ந்துருக்காரு ராஜ்யசபா. என்ன கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க? ஒரு 2 சீட்டு கொடுத்தாங்களா? ராஜ்யசபா பெரிய கட்சி தானேங்க. ஏங்க ராஜ்யசபா கொடுங்க, 2 சீட்டு நிற்கலாம்ல தலைவரை. ராஜ்யசபா என்ன கொடுக்க போகிறீங்க? ஒரு 2 சீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சினேகம் பாவம் ரொம்ப கத்தினேங்கிறாப்புல, என்னென்னவோ பேசுகிறாரு, கையை உயர்த்தி சீமான் மாதிரிலாம் பேசுகிறாரு. அவருக்கு ஒரு சீட்டும் கூடவே இருக்கிறார், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ரிட்டையர் ஆகி. அட்லீஸ்ட் இல்லாட்டி ஸ்ரீபிரியாக்காவது கொடுப்பேன், கேட்டு வாங்கிருக்கலாமா வேணாவா? நிறைய கூட்டணி கட்சி இருந்ததுனால இன்கேஸ் கூட்டணி இருக்கிற சரி உதயசூரியன் நின்றுறாங்க போங்க. வாழ்வுரிமை கட்சிக்கு சீட்டு கொடுக்காம வாழ்வுரிமை கட்சி விட்டுருங்க. நீங்க ஐயா மக்கள் கட்சி உதயசூரியன் நிற்கிறாங்க, பேருக்கு மக்கள் நீதி மையம்னு சினேகனும் ஸ்ரீபிரியா நிற்பாங்க. அதே கூட்டணி இல்லை, அவருக்கு ராஜ்யசபா கிடைச்சது. யாருக்கு ராஜ்யசபா சீட்டு மக்கள் நீதி கிடைச்சதுக்கு? தமிழ் வாழ்வுரிமைக்கு நிபந்தனையோட தான் கூட்டணி கொடுத்தாங்க. மனிதநேய மக்கள் கட்சி நிபந்தனை தான் கூட்டணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு அது கூட இல்லையே. அவங்க 17 அரசியல் எதுக்கு என்ன சொல்ல வரீங்க? கரெக்டா தப்பான்றீங்க? இல்லை நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். அதுதாங்க நானும் சொல்றேன். அவங்க எம்எல்ஏ வச்சிருக்காங்க, நான் சொன்னதான் நீங்களும் பேசுறீங்க. நிபந்தனைலாம் விட்டுருங்க. நான் ஐயா சரண்டரு, 2 சீட்டு கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு. ஸ்ரீபிரியா ஸ்நேகன் நிற்கிட்டோம், உதயசூரியன் நிப்பாட்டிங்க, எனக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்கேன். 2026 சொல்லுங்க. இப்போ கேட்டுருக்கலாமாங்க, இல்லை எம்பி சீட், ஒரு எம்பி சீட்டு கேட்டுருக்கலாமா? கேட்டானா அவர் பதில் வந்து கேட்டாலும் நிறைய கூட்டணி கட்சி ஒதுக்குனால கொடுக்க முடியல, அதனால ராஜ்யசபா கொடுத்துருக்காங்கன்னா. ராஜ்யசபா இப்போ வரைக்கும் இல்லை, முதல்ல தெரிஞ்சுங்க. வந்தால் உறுதின்றதா அப்புறம் கதை.
26ல் கொடுத்துருவாங்களா இவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு? அவங்களே 200 சீட் நிற்கிறேன்னு 34 சீட்டு தான் கூட்டணிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பிரச்சனையாக இதுதான். காங்கிரஸ் நமக்கு எவ்வளோ, விடுதலை சீட் நமக்கு எவ்வளோன்றது தான் இப்போ உடையிறதுக்கு காரணத்துக்கு அடிப்படை காரணமே. போராடலாம் 200 சீட் நம்ம நிற்கிறோம், 200 வெல்லுவோன்னு பேசுகிறாங்க. கரெக்டாக? அது சாத்தியமாக வந்து 200 சீட்டு டிஎம்கே இல்லைங்க, அப்படி யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. சாத்தியமானா அது நம்ம முன்னாடியே பேசிட்டோம். கூட்டணி இங்கே இருந்தால் எப்படி சாத்தியம், அங்கே போனால் என்ன சாத்தியம்னு. அதனால் அது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தான் அந்த சாத்தியமா இல்லையான்றது தெரியும். ஒருவேளை கூட்டணி அப்படி தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா கூட 200 சாத்தியம் இல்லை, ஜெயிப்பார்கள் அப்படின்னு. அதனால் அதை விட்டுருங்க. இவர் 200 சொல்லிட்டு இருக்கும்போது 34 சீட்டு தான் கூட்டணிக்குன்னு வரும்போது தான் காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பிரச்சனை ஆகுது. என்னடா இது 25 போன தடவை கொடுத்தாங்க, இதோட 34 எல்லாருக்கும் பங்கு போட்டா என்ன கதை இது? அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு காங்கிரஸ் யோசிக்குது, திரும்ப யோசிக்கிறாரு. இடதுசாரிகள் இப்போ தான் இன்றைக்கி தான் கண்ணு ஒழிச்சிக்கிறாங்க, இனிமேல் தான் யோசிப்பாங்க. புரியுதா? அப்போ இவ்வளோ பிரச்சனையில் இவர் எங்கே? அதனால் சரி, ஏதோ இப்போ இருக்கிறோம், இருப்பை காமிச்சிட்டு ஒரு பொதுக்குழு நடத்துகிறாரு. கேட்டால் கட்சி நடத்துறதுக்கு காசு இல்லை, காசு நீங்களும் வாங்குங்க திரள் நிதி வேணாம் நான் சொல்கிறாங்க. கோடானு கோடி ரசிகர்கள் இருக்காங்களா உங்களுக்கு? இப்படிலாம் நீங்கள் கட்சி நடத்தணும் அவசியம் இல்லையா? இவர் எதுலையுமே கலந்துக்க மாட்டாராம், இவர் கருத்தே சொல்ல மாட்டாராம். இது கூட துட்டு வேணும், 800 நம்ம கட்டணும்ல அந்த ப்ளூ டிக் வாங்குறதுக்கு. பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு தான் காசு வேணும். அது இல்லைங்க, ட்விட்டரு அது வெரிஃபைடு வாங்குறது எவ்வளோ? 900 ரூபா கட்டணும். அது மட்டும், அது காசு இல்லை, அதுதான் கொடுத்துருவாங்களா? ட்விட்டரில் போட வேண்டியதானே? இல்லை ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்கணும், அவர் அட்மின் ஒருத்தர் வேலைக்கு வைக்கணும், அவருக்கு மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும், அது காசு இல்லையா? அந்த காசு வேணும்னால தான் நான் படம் நடிக்க போகிறேன். 20,000 ரூபா அட்மின் வச்சுக்கிறதுக்கா? எல்லா விஷயத்துக்கும் சினேகன்ட்ட கொடுத்தாலே பண்ணிட்டு வராங்க. சினேகா அவர் அதான் சொல்றாரு, என்னோட விஷயங்கள் நான் தமிழ்நாட்டில் வரி செலுத்துறது நான் தான் முன்னோடியாக இருக்கேன். இல்லையே, இப்போ ஒரு இது போட்டாங்கல்ல, விஜய் தான் 2வது இடத்துல இருக்காரு, முதல்ல ஷாருக் கான் இல்லை, அவர் முதல்ல நான் கரெக்டாக ஃபாலோ. அது உண்மைதான், வருமான வரி கரெக்டாக கட்டினார், இது பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ அவர் இல்லையே, இப்போ வரி கட்டிக்கிட்டு தெளிவாக. அதெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப சிம்பிளுங்க. கை புண்ணுக்கு கண்ணாடி தடுத்து தேவையில்ல, பார்த்தாலே தெரியும். கை புண்ணுக்கு கண்ணாடி எதிர்த்து வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் அண்ணாமலை மாதிரி சீமான் மாதிரி டே டு டே அரசியலில் கருத்து சொல்கிறதுக்கு என்ன செலவு இருக்குது? 20,000 ரூபாய்க்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்கணும், அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுனா இருக்குது. நீங்கள் எடுத்து இப்படி டைப் பண்ண வேணாம். எப்பா அந்த மாதிரி விஷயம் ஆர்எஸ் பாரதி இப்படி சொல்லிக்கிறாரு, ஏழை மக்களுக்கு பயன்படுற சத்துணவு அந்த அம்மா உணவகத்தை பற்றி ஆர்எஸ் பாரதி சொன்னது அவர் எழுத்துக்கெல்லாம் பார்த்தா அவர் அட்மின் வச்சு போடுறது மாதிரி தெரியுது. அவர் சொல்கிற விஷயங்கள் இல்லைங்க, நீங்கள் டிக்டேட் பண்ணலாங்க. நான் என்ன சொல்கிறேன்றதை நான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணால் அதே மொழியில் நீங்கள் அடிக்க போகிறீங்க. வார்த்தையை நான் வாங்கி பார்க்க போகிறேன், ஓகே கரெக்டாக இருக்குது போட்டிருப்பா, அவ்வளோதானே. அதெல்லாம் பண்ணலைன்றாங்க. நான் சொல்கிற கான்செப்டை உங்களுக்கு புரியல. புரியுது சொல்லுங்கள். நான் ஜோகா சொல்லிட்டு இருக்கிறேன். சீரியஸாக சொல்லணும்னா இவர் டே டு டே அரசியலில் இல்லை. இவர் தூங்கிடுவார், இவர் எங்கேயாவது போவார், ஷூட்டிங் கலந்துக்குவார், பிக் பாஸ் போவார், மக்களை சுத்தமாக மறந்துடுவார், திடீர்னு வருவார், பொதுக்குழு கூட்டம் நடத்துவார். திடீர்னு அந்த தீர்மானம் பார்த்தீங்களா இந்த பொதுக்குழு கூட்டத்தில்? ஒரு தீர்மானமாவது இங்கே மாநில அரசுக்கு எதிராகவோ, மாநில அரசுக்கு கோரிக்கை எதிராக கூட வேணாம், எப்போ எதிராக வச்சா ராஜ்யசபாவுக்கு பங்கம் வந்துடும், கோரிக்கை வச்சாவது ஒரு தீர்மானம் பார்த்தீங்களா? பேச்சில் சொல்லியிருந்தாரு, அதாவது நான் கோவிலை தோத்தது தீர்மானம் தான் பேசும். மாநாடுனா பொதுக்குழுனா தீர்மானம். 9 தீர்மானம் நிறைவேற்றினார்கள். பத்திரிகையாளர் நம்ம வாங்கி பார்ப்போம். இப்போ தான் அந்த அம்மா இருக்காங்க, டக்குன்னு 9 தீர்மானம். மாநில அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம், மதுக்கடைகளை மூடு அப்படின்னு கமல்ஹாசன் போட்டார்னா அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு தூக்கிட்டா லீடரா ஆளுகின்ற அரசுக்கு எதிராக கமல்ஹாசன் தீர்மானம், மக்கள் நீதி மையம் தீர்மானம் போடுவோமா மாட்டோமா? அப்புறம் நீங்கள் என்னமோ அவர் பேசினாரு, ஆளுங்கட்சிக்கு எதிராக தீர்மானம் தான் பேசும். என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க? ஒரு தீர்மானம். அட ஒரு கோரிக்கை வச்சு எல்லாமே மத்திய அரசு. ஏன்னா பிரச்சனையே இல்லைல்ல. இந்த மாதிரி மயிலிறகுகளை தடவிக்கிட்டு ஒரு கட்சி நடத்தினா அது எங்கே விளங்காது? அவ்வளோதான். அப்படியே வளர்பிறை தேய்பிறை தேய்பிறை தான். 6% கிட்ட 2.62% போன எலெக்ஷனில் பிஜேபி கூட ஈக்குவல். தெரியும்ல, எடுத்து பாருங்கள். 2.62 2.62, அண்ணாமலை 2.62, கமல்ஹாசன் 2.62. கமல்ஹாசன் பிக் பாஸ் பண்ண போனார், தக் லைஃப் நடிக்க போனார், விக்ரம் நடித்தார். அண்ணாமலை அரசியல் செய்து கொண்டிருந்தார், டே டு டே பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தார், திமுகவை அடித்தார், பக்கத்தில் இருக்கிற அதிமுகவை சேர்த்து அடித்தார். 12%. இவரு அவ்வளோதான். தெரியுதா? இதைத்தான் நான் சொல்கிறேன். இதில் என்ன செலவுக்கு காசு தேவை? தேவையில்லைல்ல. நீங்கள் மாநாடு நடத்துறதுக்கு தான் காசு தேவை.
டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை, கருத்து மட்டும், மூளை மட்டும் தேவை. அதனால் அதை பற்றி இவ்வளோ நேரம் பேசுனதே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ராஜ்யசபா கொடுத்தோன்னா அங்கே போய் பேசிடுவாரா? அதை அவர் சொன்னார் ஸ்னேகன், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும், வர்றாரு எங்கள் தலைவன் சொன்னார்ல, நல்லா பார்த்துக்கிட்டு இருங்க. இளையராஜா என்ன பண்ணார்? இளையராஜா ராஜ்யசபாவுக்கு போயிருந்தேன், ஒரு அட்டன்ஸ் கூட இல்லை. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள், ஜெயபாரதி தவிர, ஜெயபாரதி யார்? அமிதாப் பச்சன் மனைவி, அவங்கள தவிர பெருசாக யாரும் பேசினதா கிடையாது. ஜெயலலிதா கொஞ்சம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ராஜ்யசபா போய், மற்றபடி யாரும் அந்த அளவுக்கு இது கிடையாது. கலைத்துறையிலேருந்து சொல்கிறேன். சச்சின் டெண்டுல்கரோ யாருமே போவாமல் உட்காரம் பாதி நேரம் போக மாட்டாங்க. அட்டண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும். இவரும் அதே கதை தான் இருக்கும். சொல்கிற நம்ம மறுபடியும் பேசுவோம். இவர் ராஜ்யசபா எம்பி ஆனால் இவருடைய என்ன எத்தனை கேள்விகள் கேட்டார், எத்தனை கூட்டங்கள் அட்டன் பண்ணார், நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. ஸ்னேகனுக்கு அது தெரியும். சரி, கூட்டத்தில் நம்ம மட்டும் கொஞ்சம் உசுப்பேத்தி பேசுவோன்ட்டு பேசிட்டார். ஓகே சார், நன்றி. அடுத்த கூட்டத்தில் நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.